பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற பகுதி உங்களுக்கு நன்றா தெரிஞ்சிருக்கும். பாவத்தின் விளைவுகளை குறித்து நான் சொல்வதாக சொல்லியிருந்தேன். அதுல முதலாம் விளைவை குறித்து கொஞ்ச நேர காணொளி தான் இதை பார்க்க போகிறோம். பாவத்தினால் உண்டாகிற முதல் விளைவு அடிமைத்தனம். பாவத்துக்கு நீங்க அடிமையாறீங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். பாவத்துக்கு ஒரு மனிதன் எப்படி அடிமையாகிறான்? பிராக்டிக்கலா யூத்துக்கு புரியுற மாதிரி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் காலேஜுக்கு போறேன். அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி பிராக்டிக்கலாவும் இருக்கும், உங்களுக்கும் புரியும். இதில் நான் நிறைய வசனங்களை கோட் பண்ணி சொல்வதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளும். சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பள்ளிக்கு போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அப்படி போகும்போது உங்கள் வகுப்புல எல்லாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். சிலர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்பொழுது நீங்க அது புதிதாக பார்ப்பீங்க. இப்போ நண்படத்தில் நீங்க கேக்குறீங்க, இது ஏன் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, இந்த வயசுல பேசாம இந்த வயசுல பேச சொல்லும்போது நீங்களும் அந்த வார்த்தைகளை பேசி உங்களை கோபப்படுத்துகிற நண்பர்களை பேசுகிறீர்கள். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா, சில கெட்ட வார்த்தை உங்கள் மனதில் பதிந்து விடுகிறது. நீங்க உங்க வீடு இல்லைன்னா வேறு இடத்தில் போகும்போது உங்களை யார் கோபப்படுத்துகிறார்களோ அங்கு உங்களை அறியாமலே இந்த கெட்ட வார்த்தையானது பேச ஆரம்பிச்சிருங்க. இத சில சமயத்துல செல்போன்ல வலைத்தளங்களை பயன்படுத்துவது எப்படி என்று சொல்லி நண்பர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். உதாரணத்துக்கு முகநூலா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், பல வலைதள பக்கங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வலைதள பக்கங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், என்னென்னலாம் செய்யணும் போன்ற காரியங்களை அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா அவங்க அதுல மாட்டிப்பாங்கன்னா தெரியாது, நீங்க அதுக்கு அடிமையாகி விடக்கூடும். இது 2வது காரியம். அதுல நல்ல பக்கங்களும் இருக்குது, சில இருண்ட பக்கங்கள் என்று ஒரு பக்கங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், தப்பான காணொளிகள், தப்பான வார்த்தைகள், அந்த மாதிரி காணொளிகளை பார்க்கும்போது நீங்கள் அதுல கண்களின் இச்சைக்கு, மாம்சத்தின் இச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்க முடியும். இல்ல ஒரு கல்லூரிக்கு போகிறோம். அப்படி கல்லூரிக்கு போகிற சமயத்துல நண்பர்கள் சில போதைப் பொருளை பயன்படுத்துவாங்க. பீடி, சிகரெட்டு, ஹான்ஸ், அந்த மாதிரி சில போதைப் பொருட்களை பயன்படுத்துவாங்க. அப்ப நீங்க கேக்குறீங்க, இதெல்லாம் தப்பு தானே, இதெல்லாம் போதை வஸ்துக்கள், கவர்மெண்ட் பேங்க் பண்ணிருக்குது, இப்படி பண்ணுகிறவர்கள் குற்றவாளிகள் சொல்றாங்க. நீங்க யதார்த்தமாக கேட்கிறீர்கள். இல்லடா, இது இந்த வயதில் தான் நம்ம அனுபவிக்க முடியும், அல்லாட்டா நம்ம அனுபவிக்க முடியாது என்று உங்கள் நண்பன் சொல்லுகிறான். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? சரி என்று சொல்லி இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவீங்க. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் அதற்கு அடிமையாக மாறி விடுகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அதை விட்டுறலாம், வேலைக்கு போகும்போது விட்டுறலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா விட முடியாது. அந்த மாதிரி ரம்மி சர்க்கிள், இப்ப சொல்லப்படுற ஆன்லைன் சூதாட்டம், அது சில பேர் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு யதார்த்தமாக அந்த ஏடை பார்த்து போறாங்க. ஆனால் அதுல அவங்க அடிமையாகி விடுகிறார்கள். அதுல இருந்து மீண்டு வர முடியாது, ஒரு சூழ்நிலை சிக்கிக் கொள்றாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, எப்போ ஒரு மனிதன் அடிமையாகிறானா, எதற்கு ஒரு மனிதன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதுக்கு அவன் அடிமை. நீங்கள் சாத்தானால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க, பாவத்தால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க, போதைப் பொருளால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க, செல்போனால ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க, இல்ல தவறான நண்பர்களால் ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எதாவது ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு நீங்க அடிமையாக மாறி விடுகிறீர்கள். இப்படி அடிமையா மாறிட்டோம், தப்பான பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் பிரதர், என்னால விடவே முடியல, இப்ப நான் என்ன செய்யட்டும் கேட்பீங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 34வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரனோ என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, நானும் ஒரு வாலிபன் தான், கல்லூரிக்கு போகிறவன் தான். பாவ